ப்ராப்பர்ட்டி கேசஸில் பெரும்பாலும் கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டது அப்படின்னா ஒரு சில கேசஸில் கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது உண்டு. அதாவது லேண்ட் கிராபிங்ன்ற அஃபென்ஸு, இல்லைனா டபுள் டாக்குமெண்டேஷன், இல்லைனாக்கா ஆள்மாறாட்டம் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுறது, இல்லைனா சீட்டிங் ரொம்ப காமனான ஒரு அஃபென்ஸு. இந்த மாதிரி ஒரு சில அஃபென்சஸை சொல்லி கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது நேரிட்டால் அந்த ஆப்போசிட் பார்ட்டி அக்யூஸ்ட் பர்சன் அந்த டிஃபென்ஸில் இருக்கிறவங்க முதல்ல கொடுக்குற டிஃபென்ஸ் என்னென்னா, அவங்க இது ஒரு சிவில் டிஸ்பியூட்டு, இது ஒரு சிவில் டிஸ்பியூட்டுன்றதுனால இது கிரிமினல் கேஸாக நடத்துறது சரி கிடையாது, சட்ட ரீதியாக டீனபிள் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு டிஃபென்ஸ் ஒன்று கொடுக்கறது உண்டு. ஸோ இது ரொம்ப ஒரு காமனான டிஃபென்ஸு. ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கிரிமினல் கேஸை, ஒரு ப்ராப்பர்ட்டி மேட்டர் சம்மந்தமாக ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் நடந்தாலும் சரி, ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்தாலும், ஒரு கிரிமினல் கம்ப்ளைண்ட் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஃபைல் பண்ணப்பட்டாலும் சரி, இது சப்ஜெக்ட் மேட்டர் ஒரு சிவில் டிஸ்பியூட், இது கிரிமினல் கேஸ் கிடையாது, இது சீட்டிங்கில் வராது, இது ஒரு சிவில் டிஸ்பியூட் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் ஒரு டிஃபென்ஸாக ரைஸ் பண்ணுறது ஒரு பழக்கம்ன்றது ஒன்று இருக்குது. பெரும்பாலும் அது நிலுவையில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது இது சிவில் டிஸ்பியூட்டாக இருந்தாலும் இந்த கிரிமினல் கேஸும் இதில் மெயின்டைனபிள் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு அத்தாரிட்டி ஒன்று இன்னைக்கு நம்ம ஒரு சுப்ரீம் கோர்ட் கேஸை பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு அத்தாரிட்டியாக கோட் பண்ணப்பட்ட ஒரு சுப்ரீம் கோர்ட் கேஸு. நிறைய ஃப்யூச்சரில் நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸில் இந்த சுப்ரீம் கோர்ட் கேஸை அடிப்படையாக வச்சு நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்தது. அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி மேட்டரில் ஒரு கிரிமினல் கேஸு ப்ளஸ் ஒரு சிவில் கேஸ் ஒரே நேரத்தில் பேரலாக நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஒரு முடிவுக்கு வந்த ஒரு சுப்ரீம் கோர்ட் கேஸை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று 350 ஸ்கொயர் யார்ட்ஸ் மெஷர்மெண்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டி மேலே ஒரு வீடும் ஒன்று இருக்குது. ஸோ இது ஒருத்தருக்கு விற்கிறதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டுக்கிறாங்க. 5 லட்ச ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிடுறாங்க அக்ரிமெண்ட் அப்போ. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் கழித்து ரெஜிஸ்ட்ரேஷன் வைக்கிறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்த தேதி 30/9/2005 அன்றைக்கி ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துடுது. இதை விற்கிறவர் சொத்தை விற்கிறவர் சொத்தை வாங்குறவர்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிடுறாரு, வித்துடுறாரு, கிரே பத்திரம்னா ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த பர்டிகுலர் கிரே பத்திரம் ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு முந்தின நாள் 29ஆம் தேதி என்ன ஆகிடுறதுன்னா, அந்த சொத்தை விற்கிறவர் அந்த மேலே இருக்கிற அந்த வீட்டை டெமாலிஷ் பண்ணிடுறாரு. டெமாலிஷ் பண்ணி தரமட்டமாக்கிடுறாரு. 2 ரூம் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு இபி மீட்டர்லாம் இருக்குது. அதை மொத்தமாக தரமட்டமாக்கிட்டு இபி மீட்டரை தூக்கி ஓரமாக தூக்கி போட்டுடுறாரு. ஸோ இந்த நிலையில் இருக்கும்போது ரெஜிஸ்டர் பண்ணிடுறாரு. ரெஜிஸ்டர் பண்ணி பேலன்ஸ் கிரே தொகையை 23,80,000 ரூபாய்க்கு 5 லட்ச ரூபாய் போக பேலன்ஸ் கிரே தொகையை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிடுறாரு. ஸோ இந்த சூழ்நிலையில் இருக்கும்போது சொத்தை வாங்குறவர் என்ன பண்ணிடுறாருன்னா, ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட அப்புறம் ஒரு சீட்டிங் கேஸ் ஒன்று கொடுக்குறாரு. மோசடி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்த இந்தியன் பீனல் கோடில் செக்ஷன் 420 கீழே ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறாரு. அதாவது இவர் என்ன மோசடி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறாரு. கூடவே சிவில் கேஸும் ஒன்று நடக்குது. ஸோ சிவில் கேஸும் இருக்குது, கிரிமினல் கேஸும் இருக்குது. ஸோ இது ரெண்டும் ஒரே நேரத்தில் டீனபிளாக நடத்தலாமா? ஒரே சப்ஜெக்ட் மேட்டர், ஒரு சிவில் கேஸும் சரி கிரிமினல் கேஸும் சரி ஒரே நேரத்தில் நடத்த முடியுமா அப்படின்றது முதல் கேள்வி. ரெண்டாவது, இந்த கேஸில் நடந்த அந்த சம்பவங்களை பேஸ் பண்ணி இவர் மோசடி பண்ணிட்டாரு, சீட்டிங் பண்ணிட்டாருன்றது செக்ஷன் 420 டெஃபினேஷன் ஆஃப் சீட்டிங் 415. மோசடினா என்னென்னு போட்டது செக்ஷன் 415 ஐபிசியில், பழைய இந்தியன் பீனல் கோடில். அந்த இபிகோவில் இருக்கிற அந்த செக்ஷன் கீழே இவர் மோசடி பண்ணிட்டாரு அப்படின்றது கணக்காகுமா அப்படின்றது தான் இந்த கேஸோட சாராம்சம். இந்த கேஸோட டைட்டில் சுரேஷ் யாதவ் வர்சஸ் ஷரீஃபா பி. 2007 அக்டோபர் 12ஆம் தேதி தீர்ப்பாகப்பட்ட, சுப்ரீம் கோர்ட்டால் தீர்ப்பாகப்பட்ட ஒரு கேஸு. 2008 ஏஆர் எஸ்சிசின்ற நிறைய ரிப்போர்ட்ஸில் வந்த ஒரு கேஸு. நிறைய அதுக்கப்புறம் கன்சிக்வெண்ட்டாக இந்த கேஸை கோட் பண்ணி சைட் பண்ணி ஒரு முன்னுதாரணமாக காமிச்சு மேற்கோள் காமிச்சு நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்தது உண்டு. சரி, இப்போது இந்த 2 கொஸ்டின் கோர்ட் முன்னாடி வந்தது. இதில் மெயினான கொஸ்டின்னு, ஒரு சிவில் கேஸும் ஒரு கிரிமினல் கேஸும் ஒரே சப்ஜெக்ட் மேட்டரில் ஒரே வழக்கு மூலத்தில் ரன் ஆக முடியுமா? ஒருத்தர் ஒரு சிவில் லைபிலிட்டி அதுவும் தவிர ஒரு கிரிமினல் லைபிலிட்டி ஒரே நேரத்தில் அவர் மேலே விழ முடியுமா? அதுக்கு சாத்தியம் இருக்கா அப்படின்றது. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை, ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று பார்ப்போம். அரசியலமைப்பு சட்டத்தில் ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் டபுள் ஜியோபாடி அப்படின்றது ஒன்று இருக்குது. அதாவது ஒரே குற்றத்துக்காக ஒருத்தரால் 2
தண்டனையை அனுபவிக்கிறது அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது, அதே மாதிரி அவங்களோட ஜீவாதார உரிமைக்கு விரோதமானது அப்படின்னு சொல்லி இருக்குது. ரைட் அகேன்ஸ்ட் டபுள் ஜியோபாடி. ஸோ இப்போ ஒரே சுச்சுவேஷன், ஒரே ஒரு தப்பு நடந்திருக்கு. இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸில் அது வீடை இடிச்சிருக்காரு. அது வீடை இடித்ததுக்கு நஷ்டஈடு கேட்ட சிவில் கேஸு, டிக்ளரேஷன் கேட்ட சிவில் கேஸு தனியாக இருக்குது, கிரிமினல் கேஸு தனியாக நடக்கிறது. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரே சம்பவத்துக்கு 2 கேஸ், 2 லைபிலிட்டி ஒருத்தர் மேலே இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் ஒரு சில ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஒரு சில கேசஸில் இருக்கலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு சிவில் கேஸ், சிவில் வழக்கு நிலுவையில் இருக்குன்ற ஒரே காரணத்தினால போலீஸ் ஸ்டேஷனால் ஒரு வழக்கு பதியாமல் இருக்கக்கூடாது அப்படின்றது முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு சிவில் வழக்கு 2 பார்ட்டிக்கு நடுவில் இருக்குன்றதுனால இந்த கம்ப்ளைண்ட் என்னால் எடுத்துக்க முடியாது, புகார் என்னால் எடுத்துக்க முடியாது, சிவில் நீதிமன்றத்தை தான் போய் இதுக்கு நீங்கள் தீர்வு தேடணும்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ஃபைலை க்ளோஸ் பண்ணுறது சரி கிடையாது அப்படின்றது இந்த அப்சர்வேஷன்லேருந்து நமக்கு தெரிய வருது. ஸோ ஒரே மேட்டரில் ஒரு சிவில் கேஸும் நடக்கலாம், ஒரு கிரிமினல் கேஸும் பேரலாக நடக்கலான்றது முதல் விஷயம். ஒரு சிவில் கேஸு கிரிமினல் கேஸு பேரலாக நடக்கும்போது இந்த பர்டிகுலர் விஷயத்தில் ஆனால் நடக்கலாமா அப்படின்றது பார்க்கும்போது நடக்கக்கூடாதுன்றது இந்த பர்டிகுலர் கேஸில் வந்திருக்கு. ஏன்னா கிரிமினல் கேஸுக்கும் சரி, சிவில் கேஸுக்கும் சரி, கிரிமினல் கேஸில் கம்ப்ளைண்ட்டில் கொடுத்த அந்த எஃப்ஐஆரில் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட அந்த ஃபேக்ட்ஸுக்கும், சிவில் கேஸில் அவர் ஃபைல் பண்ண கெவிட் அப்ளிகேஷனில் ஒரு அஃபிடவிட்டில் கொடுத்த ஃபேக்ட்ஸுக்கும் ஒரு டிஃபரன்சஸ் இருக்குது. ஸோ இந்த 2 டிஃபரன்ஸையும் பேஸ் பண்ணி பார்த்தோம்னா சிவில் கேஸுக்கும் கிரிமினல் கேஸும் ஒரு முரண்பாடு இருக்குன்றதுனால கிரிமினல் கேஸை நடத்த முடியாது, சிவில் கேஸில் மட்டும்தான் இதுக்கு ஒரு முடிவு தேடணும்னு சொல்லி இந்த பர்டிகுலர் கேஸில் சொன்னப்பட்டாலும் சரி, இதே கோர்ட்டு இந்த பர்டிகுலர் கேஸோட ஜட்ஜ்மெண்ட்லேயே ஒரு கேஸை, ஒரே சம்பவத்துக்கு சிவில் கேஸ் கிரிமினல் கேஸும் ஒரே நேரத்தில் நடக்கிறது எந்த விதமான தடையும் இல்லை அப்படின்னு அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. சரி, 2வது கேள்விக்கு வரும். இது ஒரு மோசடி புகார். ஸோ மோசடி பண்ணியிருக்காரா, செக்ஷன் 420 கீழே ஒரு அஃபென்ஸ் கமிட் பண்ணியிருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. இந்த செக்ஷன் 420 கீழே ஒரு அஃபென்ஸ் கமிட் பண்ணுறதுக்கு மெயினான ஒரு இன்க்ரீடியன்ட் என்னென்னா டிசப்ஷன், அதாவது ஏமாற்றுதல், ஏமாற்றி அவங்க மோசடி பண்ணணும் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட். இந்த பர்டிகுலர் கேஸில் ஒரு சேல் டீட் சைன் பண்ணும்போது எந்த ப்ராப்பர்ட்டிக்கு அந்த கிரயப்பத்திரத்தில் எழுதப்பட்டதோ அந்த ப்ராப்பர்ட்டி தான் கிரயம் ஆயிருக்கு. ஆனால் கிரயப்பத்திரம் ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு, பதிவாகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி அந்த மேலே இருந்த அந்த கட்டடம் வந்து டெமாலிஷ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு டிசப்ஷன் இருந்ததா அப்படின்னு கேட்டால் அந்த சேல் டீட்டில் கொடுத்தபடியே தான் இருக்குன்றதுனால எந்த விதமான டிசப்ஷன் இல்லை அப்படின்றது இதில் திட்டவட்டமாக தெரியுது. அதனால இந்த பர்டிகுலர் கேஸில் வந்து இதை ஒரு கிரிமினல் கேஸை செக்ஷன் 420 கீழே நடத்த முடியாது அப்படின்றது கொடுத்துருக்கு. பட் அதே சமயத்தில் ஒரு செக்ஷன் 420 கீழே கேஸ் நடத்த முடியாதுனாலும் இதே விஷயத்துக்கு, இதே வழக்கு மூலத்துக்கு ஒரு சிவில் கேஸை தனியாக நடத்தலாம். அந்த சிவில் கேஸ் நடத்தின்னு இருக்கிற அந்த சிவில் கேஸுக்கு எந்த விதமான தடையும் இல்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சுரேஷ் யாதவ் கேஸ் எந்த விஷயத்துக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, ஒரு சிவில் கேஸு கிரிமினல் கேஸு சேர்ந்து நடத்துக்கிறதுக்கு, பேரலாக நடக்கிறதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ரொம்ப காமனாக ஒரு கிரிமினல் கம்ப்ளைண்ட்டை ஒரு சிவில் லைபிலிட்டியாக கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப காமனாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து லேண்ட் லிட்டிகேஷனில் தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஒரு கிரிமினல் கம்ப்ளைண்ட்டுன்னு ஒன்று வந்ததுன்னா இவங்க பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, அதில் அந்த கிரிமினல் கம்ப்ளைண்ட்டில் இருக்கிற அக்யூஸ்டாலும் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி ஒரு சூட் ஒன்று ஃபைல் பண்ணிவிடுவாங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் பார் இன்ஜங்ஷன் சூட்டு, இல்லை சாதாரணமாக லோவஸ்ட் கேடர் சிவில் கோர்ட்டில் ஒரு சூட் ஒன்று ஃபைல் பண்ணிட்டு இந்த சிவில் கேஸ் காமிச்சு அந்த சூட் நம்பர், OS நம்பரை காமிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இந்த கேஸ் நிலுவையில் இருக்குது, அதனால எதுவாக இருந்தாலும் எங்களுக்குள்ளே இருக்கிற வேறுபாடுகளை நாங்கள் வந்து சிவில் கோர்ட் மூலமாக நாங்கள் தீர்த்துக்கிறோம், நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வந்து விசாரிக்கிறது சரி கிடையாது அப்படின்னு சொல்கிறது ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ப்ராக்டிஸை முறியடிக்கிறதுக்கு இந்த பர்டிகுலர் கேஸை மேற்கோள் காமிச்சு அப்படி எதனா சிச்சுவேஷன் ஏற்பட்டது அப்படின்னா ஒரு டிசெப்டிவ் ஒரு நேச்சரோட ஒரு மோசடி செஞ்சு ஒரு டாக்குமெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாலோ, இல்லை நம்ம சொத்தை அபகரிக்கிறதுக்காக ஒருத்தர் வந்து முயற்சி பண்ணாலோ
அதை சைமல்டேனியஸாக ஒரு கிரிமினல் கேஸை ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு வேளை போலீஸ் ஸ்டேஷனில் அதை ஒரு புகாராக பதிவு செய்யறதுக்கு மறுத்தாங்களே ஆனால் இந்த கேஸை மேற்கோள் காமிச்சு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் மூலமாக டைரக்ஷன்ஸ் வாங்க முடியும். ஸோ ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு டைரக்ஷன்ஸ் வாங்குறதுக்கு புதுசாக இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாட்கள் முன்னாடி ஓம் பிரகாஷ் கேஸ் அப்படின்னு ஓம் பிரகாஷ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரான்னு சொல்லி ஒரு முக்கியமான கேஸில் சுப்ரீம் கோர்ட் ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கைட்லைன்ஸை பற்றி நான் அடுத்த ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த அடிப்படையாக வச்சு இந்த பேசிஸில் இந்த கேஸை மேற்கோள் காமிச்சு ஒரு கிரிமினல் கேஸும் சரி ஒரு சிவில் கேஸும் சரி ஒரே நேரத்தில் பதிவு செஞ்சு அந்த எதிர்த்தரப்பினர்கிட்ட பைலேட்ரல் ப்ரெஷர் நிறைய இடத்துலேருந்து ஒரு அழுத்தம் கொடுத்து ஒரே நேரத்தில் அவர்கிட்டேருந்து சீக்கிரமாக ஒரு ரெமெடி ஒன்று வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப ஒரு முக்கியமான கேஸ் இது.